சிந்துவை நம்ம வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்துட்டா கௌதம உங்க சித்தப்பா வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறேன்னு சொல்லிருக்காருல்ல. ஆமா. இப்ப உங்க சித்தப்பாவே கௌதம வீட்டுக்கு வர வச்சு இந்த வளகாப்புல நீயும் கலந்துகிட்டு சிந்து கிட்ட எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிருக்காரு. இதத்தான் நாம நமக்கான வாய்ப்பா பயன்படுத்திக்க போறோம். எப்படி? இப்போ கௌதம் சிந்துக்கு வளகாப்பு நடத்துற நேரத்துல வந்து எல்லார் முன்னாடியும் சிந்து கிட்ட நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சு ஏத்துக்க சொல்லி அவ கால்ல விழுந்து ஏத்துக்க சொல்லி கெஞ்சி கெஞ்சுன்னு கெஞ்சுவான். தம்பி அப்படி கெஞ்சினாலும் அவ ஏத்துப்பாளா சித்தி? அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. அவன் அப்படி கால்ல விழுந்து கெஞ்சுறப்போ அவ அவனை ஏத்துக்க முடியாதுன்னு பிடிவாதமா சொன்னான்னா அந்த நேரத்துல உங்க சித்தப்பா என்ன சொல்லுவாரு? அவன் பண்ணது தப்புதான், அதுக்காக மன்னிப்பு கேட்டு கால்ல விழுறப்போ பிடிவாதமா அவனை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னா எப்படி? என்னதான் கௌதம் தப்பு பண்ணிருந்தாலும் அவனை மன்னிக்கவே முடியாதுன்னு பிடிவாதமா இருக்கிறது தப்புன்னு சிந்து மேலதான் அவருக்கு கோவமும் வெறுப்பும் வரும்.